ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு மெலோடி ஆஃப் கோல்டன் ஏஜ் எபிசோட் ஊட்டியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்லயே இந்த லீ அரசு பதவி அடையணுங்கிறதுக்காக அவனுடைய ஆட்களோட அரண்மனைக்குள்ள வந்திருப்பான். ராஜமாதாவும் உடம்பு சரியாயிட்டு வெளியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே. அங்குள்ள அமைச்சர்ல ஒருத்தர், லீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க வந்து ராஜமாதா கிட்ட இவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அதுல இன்னும் ஒரு அமைச்சர் இந்த லீக்கு சப்போர்ட்டர் போல இருக்கு, லீக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ராஜமாதாவும் பாக்குறாங்க, பரவாயில்லையே இங்க இருந்து யாரா எடுக்கணும் யார வைக்கணும்ங்கறது தெரிய வருது போல இருக்கு. இப்பதான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீரர்களை கூப்பிடுறாங்க. ஆனா ஒருத்த கூட விட மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் பாக்குற இந்த லீ தங்கச்சிக்கு சிரிப்பா வருது. லீ பாத்துட்டு, நீங்க யார கூப்பிட்டாலும் உங்க கட்டளைக்கு அடிபணிஞ்சு இங்க யாருமே வரப்போறது இல்ல, எல்லா ஆட்களும் எனக்காக ஆயிட்டாங்க, இப்ப பாக்குறீங்களான்ட்டு இந்த லீ திரும்பி நின்னுட்டு யாராவது வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஷென்னே முன்னாடி வரான். அவங்க கூட கொஞ்சம் காவலாளிகளும் ஓடி வராங்க. ஷென்னும் அப்படியே முன்ன ராஜமாதாவுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம யான்சி காட்டுறாங்க. அங்க அந்த பொண்ணுங்களா இவங்களும் மேக்கப் பண்ணிட்டு முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க போல இருக்குது. ஷென்னும் முன்னாடி வந்து நின்னுட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ராஜமாதாவும் இது என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அங்க உள்ள அமைச்சர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது ராஜமாதாவுக்கு மரியாதை இல்லையா? இந்த லீக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்துட்டு அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் பேச, இந்த லீக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க லீக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்க, லீயும் ராஜமாதா உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன பண்ணணும் என்ன செய்யணுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அப்படின்ட்டு கையை நீட்ட அவனுடைய தங்கச்சி ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அத லீயும் ஓபன் பண்ணி காட்ட, அதுல ராஜாக்களே போடுறதுக்கான அந்த மணிமுடி இருக்கும் இல்லையா, அது இருக்குது. அதை ஓபன் பண்ணி காட்டிட்டு, ராஜமாதா நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு, இந்த கிரீடத்தை உங்க கையாலே எனக்கு போட்டு விட்டு என்னை ராஜா வாக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அங்குள்ள அமைச்சர்கள்லாம் ராஜமாதா கிட்டே நீ எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிக்கிட்டு த்ரோனை நீ எடுக்கணும்னு நினைக்கிற, நீ ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல லீக்கு சப்போர்ட் பண்றவங்க, லீ அமைச்சர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, அவருதான் ராஜாவாகணும், அவருதான் இவ்வளவு நாளா கரெக்டா நாட்டை பாத்துக்கிட்டாரு, இவங்க வயசானவங்க தானே, சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க வேணும்னு நிறைய தப்புக்களை பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி லீக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் ஆட்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த லீயும் நான் தான் ராஜாவாகணும், எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு ஷென், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என்ன பண்ணணும்ட்டு அப்படிங்க. ராஜமாதாவும், நீ அவ்வளவு சீக்கிரத்துல இந்த சீட்ல உட்கார முடியுமா, அது என்ன அவ்வளவு ஈஸியா அவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஷென் இருந்துட்டு ராஜ காவலாளிகளை கூப்பிட அவங்களும் வந்துடுறாங்க. உடனே ஷென் ராஜமாதாவுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் இன்வெஸ்டிகேட் பண்ணதுல எல்லா உண்மையும் வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லி ராஜமாதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. லீக்கு அப்பதான் தெரியுது நாம இவங்க கிட்ட ஏமாந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனாலும் லீ ஷென் ஃபேமிலிய நாசம் பண்ணவங்களுக்கு நீ ஆதரவா இருக்கியா, உன்னோட அப்பாவை கொன்னது யாருன்னு யோசி, நீ எப்படி உங்க அப்பா சாகிறதுக்கு காரணமானவங்களுக்கு நன்றியுடையவனா இருக்கலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஷென் அவன் முன்னாடி வாழை நீட்டிக்கிட்டு, நான் ஆல்ரெடி எங்க அப்பா சாகிறதுக்கு காரணமானது யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ எல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு தகுதியானவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ராஜமாதாவும் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு டைம் ராஜமாதாவும் உனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்குது, அதை கேளுன்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. ராஜமாதாவும் ஷென்னும் தனியா பேசிட்டு இருந்தப்ப அப்ப என்ன நடந்திருக்கும்னா, ராஜமாதா கிட்ட லீய பத்தி ஷென் தான் சொல்லி இருந்திருப்பான், இந்த மாதிரி லீ தான் ஃபயர்ஃபிளை செக்டரோட தலைவனா இருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, அப்பனா அவனை வெளியே விடுறது ஆபத்தாச்சு, அவனை என்ன பண்றது, அவனை சீக்கிரமா கையும் காலமா பிடிக்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு என்கிட்ட சரியான ஆதாரம் கிடையாது, அந்த ஆதாரத்தை கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் அவனை பிடிப்பேன், ஆனா அதுக்காக நான் அவன்கிட்ட க்ளோஸா இருந்தாகணும் அப்படின்ட்டு ராஜமாதா கிட்ட ஷென்னும் ராஜமாதாவும் சேர்ந்துதான் இந்த பிளானையே போட்டிருப்பாங்க போல இருக்கு. லீ கிட்ட நம்ம ஷென் நெருங்கி போற மாதிரி பண்ணிட்டு அவங்கிட்ட இருந்தே எல்லா உண்மையும் கொண்டு வரணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் ராஜமாதாவுக்கு உடம்பு சரியில்லாத போனது. ஷென் யாருக்கும் தெரியாம ராஜமாதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்ட்டு இப்ப வரைக்குமே ராஜமாதாவும் ஷென்னும் சேர்ந்து போட்டு பிளான் தான் போல இருக்கு. இது இப்பதான் இந்த லீக்கும் தெரிய வருது. அப்ப என்னை ட்ரிக் பண்ணி தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்க, ஆமா நீ தான் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ட்ராப்பை செட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பனா இதுக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தா சரியா இருக்காது. ஃபயர்ஃபிளை செக்டர் ஆட்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆயுதத்தை எடுங்கன்னு சொல்ல, அங்க உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வாழை எடுத்துக்கிட்டு அங்க உள்ள அமைச்சர்கள் நேரா நீட்டிக்கிட்டு நின்னுட்டு இருக்க. இந்த லீயும் ஷென் கிட்ட, இதுக்கு மேல் கொண்டு நீ நான் சொல்றதை மட்டும்தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், இல்லன்னா ஒவ்வொருத்தவங்களோட உயிரும் போயிடும், உனக்கே தெரியும் என்கிட்ட ஃபைட் பண்ண முடியாதுன்ட்டு. ஷென் இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படின்ட்டு எல்லாரையும் கொன்னு போடுங்க. அவனுடைய ஆட்கள் எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க ராஜ காவலர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க கூடயும் சண்டை போட ஆரம்பிக்க ரெண்டு குரூப்பு கடையிலையும் சண்டை வர ஆரம்பிக்குது. ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. இந்த லீயோடைய தங்கச்சி என்ன பண்றான்னா, நம்ம ராஜமாதாவை கொலை பண்ணுங்கிறதுக்காக அவ ஒரு வாளை எடுத்துட்டு ராஜமாதாவை பறந்து போய் கொல்றதுக்கு போக, அந்த இடத்துல ஷென் வந்து தடுத்து அவளை காயப்படுத்திட, அவ பொத்துன்னு கீழே வந்து விழுந்துற. லீ பாக்குறான், அவனுக்கு செமையா அழுகையா இருக்கு, அவனுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான்
தானே இருக்கா, அதனால மடியில தூக்கி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாது, நீதான் ராஜாவாகணும், உனக்கு தான் அந்த பதவி, கண்டிப்பா நம்ம ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க, நீதான் ராஜாவா ஆக போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இவன் என்ன பண்றானா அந்த பொண்ணுடைய கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அதே இடத்துல கொன்னே போட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஷென் கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையிலயும் சம சண்டை போய்கிட்டு இருக்கு. அதே போல அரண்மனைக்கு வெளியே காவலாளிகள் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பாதையிலேயே ஏகப்பட்ட சண்டை நடந்துகிட்டு இருக்கு. வெளியே ஷென் இளவரசனுடைய ஆட்கள் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கும் ஷென் மெசேஜ் அனுப்பி விட்டு இருந்திருக்கான், இந்த மாதிரி அரசவையில சண்டை நடக்க போகுது, உங்களுடைய ஆட்களோட அங்க வாங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி விட்டு இருந்திருக்கான். அதனாலதான் அவங்களும் முன்கூட்டியே அங்க வந்திருக்காங்க. அங்க காவலாளிகள் எல்லாம் வெளியே சண்டை போட்டு முடிச்சிட்டு உள்ளவும் வீரர்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த லீயும் செம்மையா அடிபட்டு நின்னுட்டு இருக்க. உள்ள வந்த காவலர்கள்லாம் இவனை சுத்தி நின்னுக்கிறாங்க. அப்ப நம்ம ஷென்னும் சொல்றான், உன்னுடைய ஆட்கள் உன்னை காப்பாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தியா, அத்தனை பேத்தையுமே ரகசிய தாக்குதல் பண்ணி எல்லாரையுமே நாங்க கொண்டு போட்டுட்டோம், ஒருத்தர் உன்னுடைய ஆட்கள் உயிரோட கிடையாது. இந்த லீயும் செம்ம கோவத்துல, இந்த ராஜமாதாவுக்காக நீங்க எல்லாம் அவ்வளவு ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்களா, ஆனா அவளுக்கு உங்களை எல்லாருமே ஒரு எறும்பு மாதிரி தான், அவங்களுக்கு தேவையான வரைக்கும் உங்களை வச்சுக்கிட்டு தேவையில்லாத போது உங்களை எறும்பு மாதிரி நசுக்கி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்க போறாங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்க. லீ வாய மூடுறியா, நீ இந்த ஃபயர்ஃப்ளை செக்டரை ஆரம்பிச்சு எவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருந்த, எவ்வளவு மக்களை கொண்டு போட்டுக்கிட்டு இருந்த, தப்புக்கு மேல தப்பு நீ பண்ணிட்டு நீ மத்தவங்களை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கியாங்க. உங்க அப்பா செத்ததுக்கு காரணம் யாரு, உண்மையாலுமே உங்க அப்பாவை சாகடிச்சது யாரு, இவங்க தானே ஜட்மெண்ட் கொடுத்து அவங்கள உங்க அப்பாவை கொன்னது, ஷென் ஃபேமிலி இன்னைக்கு இல்லாத காரணம் யாரு, இவங்க தானே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ எனக்கு எதிரா நின்னுட்டு இருக்கலன்னு கேக்குறதுக்கு எங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் யாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அது நீ தான் ட்ரிக் பண்ணி ஏமாத்தி இருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுக்கு, ஆமா உங்க அப்பா ஒரு முட்டாள் தெரியுமா, நாங்க அன்னைக்கே அவர்கிட்ட டீலிங் போடுறதுக்காக பேசணும், ஆனா அந்த மனுஷன் நீதி நேர்மை நியாயம்னு சொல்லிட்டு எங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக தான் சின்னதா ஒரு ட்ரிக் பண்ண, அதுல அப்படியே ஏமாந்து போயிட்டாரு. அப்புறம் இந்த லேடி எவ்வளவு ஏமாத்துக்கார பொம்பளை தெரியுமா, ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு இந்த அரசாட்சியே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க, ஆனா நான் யாருன்னு தெரியுமா, நான் தான் இந்த அரச வாரிசோட உண்மையான வாரிசு, இறந்து போன அரசருடைய மகன் நான் தான், ஷூஃபோயோட பையன் நான் தான், அப்ப இந்த உலகமே எனக்கு தானே சொந்தம், நான் தானே இந்த இடத்துல ராஜாவா இருக்கணும், ராஜா சாகிறதுக்கு முன்னாடி எழுதின உயிர்ல நான் தான் ராஜாவா ஆகணும்னு எழுதி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்ன ராஜா உயிலா, அதுல ஒரு பாதி தான் இருந்துச்சு இன்னொரு பாதி இல்லையே அப்படின்ட்டு ராஜமாதாவும் ஷாக் ஆகிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல நம்ம யான்ஷி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க வெளியே வராங்க. ராஜமாதா எழுதப்பட்ட உயிர்ல ரெண்டாவது பாதி உயிர்ன்ட்டு எந்த ஒரு இதுமே இல்ல, அது ஒரு பொய், உண்மையான எவிடன்ஸ நான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்ல, என்ன சொல்ற எவிடன்ஸா, என்ன காட்டு அப்படின்ட்டு ராஜமாதாவும் கேட்க, உண்மை என்னங்கறத நான் கொண்டு வந்திருக்கேன், இத பாருங்க. யான்ஷியும் ஒரு பாக்ஸ கொடுக்க, அசிஸ்டன்ட் பொண்ணும் அந்த பாக்ஸ வாங்கிட்டு போயிட்டு ராஜமாதா கிட்ட கொடுக்க, அதுல ஒரு சின்ன பையனுடைய ட்ரெஸ் ஒண்ணு இருக்குது, அந்த ட்ரெஸ் எடுத்து பார்க்க அதுல ஒரு சில வார்த்தைகள் எழுதிருக்கு, அந்த வார்த்தைகள்ல நீலவானம் எதிரிலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுதிருக்குது, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த லீ உண்மையாலுமே யாருங்கிறத அரண்மனை டீச்சருக்கு தெரிய வந்திருக்குது, அதனாலதான் அவர் உயில் ஒண்ணு எழுதி வச்சிருந்திருக்காரு, அது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தனியா மறைச்சும் வச்சிருந்திருக்காரு. அந்த சமயத்துலதான் யாரோ கதவை தட்ட, அவரும் போய் கதவை திறக்க, அப்ப யாரோ விஷப்பொடிய அவரோட முகத்துல ஊதிவிட அந்த இடத்துல அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்புறம் தான் அடுத்த நாள் காலையில வீட்டை கிளீன் பண்ற பொண்ணு போயிட்டு வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தா. அந்த சமயத்துல இந்த துணி அவளுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பொண்ணு தான் எங்க கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்தா. அப்படிங்க, ஆமா நான் தான் பண்ணினேன், லேட் எம்பரர் சாவறதுக்கு காரணமும் நான் தான், அவருக்கு விஷம் கொடுத்ததும் நான் தான், அந்த பழி அந்த ரன்னிங் இளவரசி மேல போட்டதும் நான் தான் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. இப்பதான் இதெல்லாம் ராஜமாதாவுக்கு தெரிய வருது, இதெல்லாம் நீ தான் பண்ணியா, ரொம்ப நாளாவே எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிராப்ல சிக்க வச்சு ஒவ்வொருத்தர கொண்டுகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு அவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமா, ஒருத்தரையும் நாங்க விட போறது கிடையாது, நீங்க யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கு தகுதியானவங்களே கிடையாது, இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியான ஆளு நான் தான் எம்பரரோட பையன், நான் தான் ஆளணும், என் உடம்புல ஓடுறதுதான் ராஜ ரத்தம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. அப்பவும் யான்ஷி, நீ ஒன்னும் இறந்து போன ராஜாவுடைய பையனே கிடையாது, உங்க அம்மா உன்னைய ராஜாவுக்கு பெத்து எடுக்கல, அந்த உண்மையும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல லீக்கு செம்ம ஷாக்கா இருக்கு, ஷெனுக்கு கூட அதிர்ச்சியா இருக்கு. அதுக்கு என்கிட்ட ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ராஜமாதா கிட்டையும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க அவங்க வாங்கி படிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஒரிஜினலாவே லீயோட அப்பா யாருன்னா வேற நாட்டோடைய தளபதி, பக்கத்து நாட்டுல இருந்து சின்னாட்டு மன்னருக்கு அந்த நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்திருக்காங்க. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடியே அந்த நாட்டுல தளபதியா அந்த லேடி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அங்கேயே குழந்தையும் உண்டாயிருக்காங்க. சின்னாடு ஒரு பெரிய ராஜாங்கிறதுக்காக அவங்க கூட நட்போட இருக்கணுங்கிறதுக்காக அந்த நாட்டு ராஜா அவங்க பொண்ணு அவளுடைய லவ்வர் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த நாட்டு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்பயும் தளபதி முடியாது, அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க அவளை இன்னொரு நாட்டு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட உங்க குடும்பத்தையே நாங்க கொண்டு போட்டுடுவோம், யாரையுமே உயிரோட வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருப்பாரு. அதனால அவங்க குடும்பத்துக்கு பயந்துகிட்டு அவரும் அமைதி ஆயிட இந்த இளவரசியும்
அரண்மனையும் இங்க கூட்டிட்டு வந்திருந்திருப்பாங்க. அந்த சமயத்துல வரக்குள்ளேயே அவங்க வயித்துல லீ இருந்திருப்பான். அதெல்லாம் கேட்ட உடனே ராஜமாதாவுக்கு என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு பேரனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. லீக்கு ஷாக் தாங்க முடியல. அதிர்ச்சியில இதெல்லாம் உண்மையே கிடையாது, உண்மையே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதுதான் உண்மை. லீ, நீ யாரோட பையன் தெரியுமா? நீ சாதாரண ஒரு தளபதியோட பையன் மட்டும்தான். உங்க அம்மா உன்கிட்ட பொய் சொல்லிருக்காங்க. ஏன்னா நீ உயிரோட வாழணுங்கிறதுக்காக. இல்லன்னா உன்னை யாராவது கொன்னு போட்டுடுவாங்க, இல்லன்னா கருவெளியே அழிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்தாலதான் அவங்க நீ இந்த ராஜாவோட மகன் தானு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ராஜாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. அவங்க இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுங்கிறதுக்காக தான் அவங்களும் இத மறைச்சிட்டு தன்னைத்தானே நெருப்பு வச்சு கொளுத்திக்கிட்டு இறந்து போனதுக்கு காரணமும் அதுதான். இதுதான் உண்மைங்க. அவனுக்கு செம்மையா கோவமா இருக்கு. அப்படியே கத்திக்கிட்டு இருக்கான். அப்பயும் கூட நம்ம அம்மா இல்ல, எங்க அம்மா என்கிட்ட போய் சொல்லல, எங்க அம்மா என்கிட்ட போய் சொல்லல, நீங்க தான் இந்த ராஜமாதாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக என்னென்னவோ போய் சொல்லி எங்க அம்மா பேர்ல தப்பான ஒரு பழிய சுமத்துறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, நான் யாருன்னு தெரியுமா? நான் ஃபயர்ஃப்ளை செக்டரோடைய தலைவரே நான் தான். நான் செத்தாலும் என்னால திரும்ப வர முடியும், என்னை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதா கிட்ட நெருங்கி போலான்ட்டு போக பார்க்க ராஜ காவலர்கள் தான் அவன் முன்னாடி ஈட்டியை நீட்டிட்டு சுத்திட்டு நின்னுட்டு இருக்காங்களே, அதாலேயே வச்சு சொருகிடுறாங்க. அதே இடத்துல அவன் செத்து மடிஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கைது பண்ண அத்தனை அமைச்சர்களையும் ஸ்டூடெண்ட்ஸ்களையும் கூப்பிடுறதுக்காக நம்ம அசிஸ்டண்டே போயிட்டு எல்லாத்தையும் வெளியே விட்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப ஷென் எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருந்தாரா, அவர் மேல நாங்க தப்பா புரிஞ்சுட்டுமே அப்படின்ட்டு அப்பதான் அவங்களுக்கு ஷென்னை பத்தியே தெரிய வருது. ஷென்னும் அரண்மனைக்கு ராஜமாதாவை பாக்குறதுக்காக வந்திருக்க. அதே இடத்துக்கு நம்ம யான்ஷியும் வராங்க. யான்ஷியை பார்த்துட்டு, நீ இன்னொரு நாளைக்கு வரலாம்ல, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராஜமாதாவை உன்னால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்காதுன்னு சொல்ல, நான் ராஜமாதாவை பாக்குறதுக்கு அபிஷியலா தான் வந்திருக்கேன், அவங்க கொடுத்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்காக அவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு யான்ஷி சொல்றதுக்கு, ஓ இந்த கேஸ் சால்வ் பண்ணதுக்காக ராஜமாதா ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்திருக்காங்களா, அதுக்காக தான் வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நீங்க தேவையில்லாத பேசுறதை விட்டுட்டு உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஷென் ஃபேமிலியை பத்தி பேசுறதுக்காக தானே வந்திருக்கீங்க, அது என்ன கையில பாக்ஸ் ஏதோ ஆதாரம் இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ நானும் இப்ப ஹஸ்பண்ட் வைஃப் கிடையாது, ஷென் ஃபேமிலிக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இது என்னோட வேலை, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஓகே நீங்க சொல்றதும் சரிதான், நான் உங்க ஒய்ஃபும் கிடையாது, நீங்க என்னுடைய ஹஸ்பண்டும் கிடையாது, நான் உங்களை பத்தி பேசணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு திட்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து உள்ள இருந்து ராஜமாதா உங்களை கூப்பிடுறாங்கன்ட்டு ஷென் கிட்ட சொல்ல, வேணும்னா நீங்க முன்ன போய் பாக்குறதுனா பாக்கலாமே அப்படின்ட்டு யான்ஷி கிட்ட ஷென் சொல்றதுக்கு, நீங்களே தனியா போய் பாத்துக்கங்க, எனக்கு இனிமேல் உங்களை பாக்கணுங்கிற அவசியமே கிடையாது, எனக்கு பாக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது அப்படின்ட்டு யான்ஷியும் கோவப்பட்டு திட்டி விட்டுறாங்க. இதுக்காக ரெண்டு பேரும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி திட்டிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒருவேளை ஷென் ஃபேமிலி கேஸால இவளுக்கு எதுவும் பிரச்சனை ஆக கூடாதுங்கிறதுக்காக இப்படி பண்றானா என்னன்னு தெரியல. ஷென்னும் உள்ள போயிட யான்ஷி வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே கோர்ட்டும் கூட ஆரம்பிக்குது. ராஜமாதாவும் கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேஸ்ல ஒரு அமைச்சரை பிடிச்சிடுறாங்க. அந்த அமைச்சர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்க, அவன் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாத பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஜியாங் அமைச்சர் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் எங்ககிட்ட கிடைச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புக்க தூக்கி மூஞ்சிலே விட்டு வீசுறாங்க. நீ நிறைய தப்பு பண்ணிருக்க, ஷின் இளவரசனுடைய அனுமதி இல்லாமலே, அதுக்கு ஆதாரம் எல்லாம் எங்க கிட்ட நிறையவே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த அமைச்சரும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு, ராஜமாதா இதுக்கு காரணம் ஜியாங் அமைச்சர் தான், அவரு தான் எங்களுக்கு இந்த ஆர்டர் எல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜியாங் அமைச்சருக்கும் ஷாக்கா இருக்கு, ஷின் இளவரசனுக்கும் ஷாக்கா இருக்கு. ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஜியாங் அமைச்சர் இருந்துட்டு, எதுக்காகடா இந்த மாதிரி என்னை மாட்டி விடுற மாதிரி பேசுற, நான் என்னடா பண்ணனேன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ராஜமாதா கிட்டையும், ராஜமாதா அவன் சொல்றத நம்பாதீங்க, அவன் தேவையில்லாத என் பேர்ல போய் சொல்லி உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவும், என்ன அவன் போய் சொல்லிட்டு இருக்கானா, நீயும் கூட சேர்ந்து தப்பு நிறையவே பண்ணிருக்கேங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் எங்க கிட்ட இருக்குது, இன்னமும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, அந்த அமைச்சரும் காலில் விழுந்துடுறான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. ஷின் இளவரசன் கிட்டையும், என்ன பண்ணலாம், உன்னுடைய குரு தானே அவரு, என்ன பண்ணலாம்னு கேட்க, ராஜமாதா உங்களுடைய இஷ்டம், விதிப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க, உங்ககிட்ட இப்ப கேக்குறேன், இப்ப சொல்லு, அவரை என்ன பண்ணலாம்னு நீ நினைக்கிற, தப்புக்கு நீயும் உடந்தங்கிறத ஏத்துக்கிறியா, இல்ல அவருக்கு பெரிய தண்டனையை கொடுக்கணும்னு ஆசைப்படுற, அந்த மாதிரி கொடுக்கலாமான்னு கேட்கறதுக்கு, ராஜமாதா எனக்கு தெரியல, அவர் என்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காரு, என் கூட இருந்திருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மண்டி போட்டு கேட்டுட்டு இருக்க. அந்த ஜியாங் அமைச்சர் இருந்துகிட்டு, நீங்க இன்னமும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கீங்க, முடிவெடுக்க தெரியாத, எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்ட்டு ஷின் இளவரசனுக்கு கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னத்த மறைச்சு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. ஆனா ராஜமாதாவோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஷின்ன ராஜாவா ஆக்கணுங்கிறதுக்காக மறைமுகமா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அதை தெரியுங்க. அப்ப இந்த ஜியாங் அமைச்சரும், ராஜமாதா நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, உண்மைதான், ஷின் இளவரசர்
எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவருதான் இந்த ராஜ பதவி அடையிறதுக்கு தகுதியான ஆளு. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல சின்ன இளவரசரை மாதிரி நல்ல இளவரசரை நான் பார்த்ததே கிடையாது. அவருதான் இந்த ராஜ பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதாவுக்கு செமைய டென்ஷன் ஆயிடுது, பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஷென்னை கூப்பிட்டு கொண்டுட்டு வா ஷென்னு சொல்ல, ஷென்னும் நிறைய ஆதாரங்கள்லாம் வச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். வரக்குள்ளேயே அவனுக்கு அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்க குடும்பத்தையே அடிச்சு எல்லாத்தையுமே வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவங்க அப்பாவையும் கொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. அப்படியே முன்னாடி வந்து ராஜமாதாவுக்கு முன்னாடி மண்டி போட்டு எங்க அப்பா எந்த தப்புமே பண்ணலங்கிறதுக்கு எல்லா ஆதாரமும் நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அப்பாவுக்காக நிறையவே போராடி இருப்பான், அதெல்லாம் ஞாபகம் வருது. ராஜமாதாவும் கீழே இறங்கிக்கிட்டு ஒவ்வொரு தப்பும் இவங்க எல்லாரும் பண்ணிட்டு அப்பாவியான சென் ஃபேமிலி மேல எல்லா பழியும் சுமத்தி அவங்களை எல்லாரும் கொண்டு போட்டுட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த தப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இது எல்லாமே யாரு செய்யறது? இதோ கடத்தப்பட்ட அரிசியோடைய மூட்டை சீல் பாருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர்ஃப்ளை செக்டரோடைய டோக்கனும் சென் வச்சிருந்துட்டு இருக்கான். அப்ப இது எல்லாமே பண்ணது யாரு? ஷென் அப்பா எழுதின மாதிரி எதிரி நாட்டுக்கு லெட்டர் எழுதினது யாரு? இதோ இந்த முத்திரையை பாருங்க, இது அப்பா தான் இதெல்லாம் பண்ணனாரா? அவரு தான் இந்த தப்ப பண்ணி இவ்வளவு நாளா சொத்து சேர்த்துக்கிட்டு இருந்தாரா? அப்ப இதுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்ட்டு ஜியாங் அமைச்சர் முன்னாடி அந்த கோணிப்பையை காட்ட அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. சின்ன இளவரசனும் செம்மையா பயந்து போயிருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஜியாங் அமைச்சர் எல்லா தப்பையும் ஒத்துக்கிறான். நான் தான் தப்பு பண்ணேன், நான் தான் எல்லா தப்பும் பண்ணது, நான் தான். ஷென் அப்பா எல்லாத்துலயுமே முன்ன நின்னுட்டு இருந்தாரு. அவருதான் இந்த நாட்டுல பெரிய ஆளா இருந்தாரு. உங்க ராஜ குடும்பத்துக்கு அடுத்ததா ஷென் குடும்பம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பொறுக்க முடியாத அந்த இடத்துல நான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையும் நான் தான் பண்ணனேன். அவர் அழிச்சிட்டு அந்த பதவிக்கு நான் வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனேன் அப்படின்ட்டு எல்லா தப்பையும் அவனே ஒத்துக்க ராஜமாதாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எல்லாத்தையும் நீ ஷென் இளவரசனுக்காக நான் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜ குடும்பம் உனக்கு என்ன அதுல கம்மி பண்ணிச்சு? எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே கொண்டு போட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் கேட்டுட்டு இருக்க. ஜியாங் அமைச்சரும் செமையா அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்க, நான் அவரை மிஞ்சி மேல வரணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னுடைய ஃபேமிலியும் தானே அனுபவிக்க போறாங்க, எல்லாத்தையுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜமாதா மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்புக்காக என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க. இது நானா எனக்காக நான் என்னோட இன்ட்ரெஸ்டுக்காக நான் பண்ணது, அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. அப்ப நீ இது எல்லாமே நீ தான் பண்ணணுங்கிறத ஒத்துக்கிறல்ல அப்படின்ட்டு கேட்க. அப்பதான் ஜியாங் அமைச்சருக்கு புரிய வருது. அப்ப இது எல்லாம் நான் தான் சொல்லனா, இதெல்லாம் நீங்களா கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்க. அப்பதான் ராஜமாதா நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஷென் போனா இல்லையா, ஜஸ்ட் அந்த பாக்ஸ மட்டும் கொண்டு போய் காட்டிட்டு நீங்க இதை விசாரிக்க மட்டும் ஆரம்பிங்க, எல்லாமே உண்மையெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அதே போல விசாரிக்க ஆரம்பிக்கக்குள்ள எல்லா உண்மையும் இந்த ஜியாங் அமைச்சரே அவன் வாயாலேயே ஒத்துக்கிறான், நான் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணது அப்படின்ட்டு. ராஜமாதாவும் இந்த ஜியாங் அமைச்சர் ஃபேமிலிக்கும் தண்டனை கொடுத்துடுறாரு. அவங்க இந்த ஜியாங் அமைச்சருடைய சொந்தக்காரங்களும் இந்த அமைச்சர் பதவியில வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களையும் பிடிச்சிட்டு போயிட சொல்லிடுறாங்க. ஷென் ஃபேமிலி ராஜ குடும்பத்துக்கு எந்த வித துரோகமும் பண்ணல. ஷென் ஃபேமிலி நன்றி உடையவங்களா அப்பையில இருந்து இருந்திருக்காங்க. ராஜ துரோகம் பண்ணதெல்லாம் இந்த ஜியாங் அமைச்சரும் அவங்க ஃபேமிலியும் தான் சொல்லி ஜியாங் அமைச்சருக்கு தண்டனையை கொடுத்துற. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு தான் ஃபைனல் எபிசோட். அதுல என்ன ட்விஸ்ட் காத்திருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.